ஆபீசர் போன்ல வரேன்னா போன்ல ட்ரை பண்ணி பாரு. பூமிநாதன், ப்ளீஸ். ஆபீசர், திரும்ப திரும்ப நான் அதே தான் கேட்குறேன். என் ஒய்ஃபை விட்டு உனக்கு நான் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். பாத்தியாடா, நாம இவன்ட்ட எத்தனை தாட்டி கான்ட்ராக்ட் கொடுன்னு கேட்டிருப்போம். எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்குறேன்னு சொல்லியும் எனக்கு நீதிடா நேர்மடானு நாட்டாம பட்ட டைலாக்லாம் சொன்னான். ஏதோ ஹரிச்சந்திரன் அண்ணன் விட்டு போய மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு இப்போ கெஞ்சிட்டு கெஞ்சினாடா. பாஸ், நீதி நேர்மை கூடிய குடும்பம் நடத்த முடியும். அவன் பொண்டாட்டி தான் முக்கியங்கிறனால தான் பாஸ் அவன் நம்ம காலில் விழுவத கூடமே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இருடா, மறுபடியும் அவன் தான் கூப்பிடுறான். பூமிநாதன், நான் இப்பவே இந்த நொடியை கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தரேன். என் ஒய்ஃபை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. விட்டுருங்க விட்டுருங்க. நம்மால ஒருத்தருப்பா, அவன்கிட்ட ஃபைல்ல சைன் பண்ணி கொடுங்க. ஓகே பாஸ், நான் ஃபைலில் சைன் பண்ணி வாங்கிக்கிறேன். பாஸ், இந்த புடவை என்ன பாஸ் பண்றது? புடவை கொடுத்துரு. அதுக்கு முன்னாடி ஐயோ, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இத பார் ஆபீசர், போலீஸ் கீலீஸ்னு போன இப்போ உன் பொண்டாட்டி புடவை மட்டும்தான் உருவணும். இல்ல உன் பொண்டாட்டியோட மொத்த உடமையோ இந்த ஊர் உலகமே பார்க்குற மாதிரி போயிடுவேன். பாஸ், அவன் பொண்டாட்டிய ரொம்ப செம்மையா இருந்தா, லட்டு மாதிரி இருந்தா. அவளை நல்லா அனுபவிச்சுட்டு விட்டுருக்கலாம். என் பாலிசியே வேறடா. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப எனக்கு தேவை அந்த கான்ட்ராக்ட் மட்டும்தான். அது இப்ப கிடைச்சிருச்சு. ஒருவேளை அவன் முரண்டு பிடிச்சிருந்தா நீ சொன்னது நடந்திருக்கும். வா, காலேஜ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. ஏன்னா இவ்வளவு டல்லா பேசுற? காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ணா, பிரச்சனை தான். அந்த சஞ்சய் என் லைன்ல அடிக்கடி கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்க காலேஜிலேயே அவன் தான் நம்பர் 1 பொறுக்கின்னு சுத்திட்டு இருக்கான். நேத்து வேணும்னு என் ஃப்ரெண்ட வம்பிழுத்து அடிச்சிட்டானா. அதுதான் சஞ்சயா? ஓ, நம்ம அப்பா கிட்ட அப்பாவோட ஃபேக்டரியில கை கட்டி வேலை பார்த்த நாய் அந்த ராஜன், அவன் பையனா? ஆமாண்ணா, அந்த நாயே தான். ரிஷி, நான் வேணா அவன் கையை காலை உடைச்சிட்டுமா?
ரிஷி அவங்க அண்ணன் தீபக் என் கூட ரொம்ப நாளா டச்ல இருக்கான். நானும் அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கேன். நேரம் பார்த்து அவனே முடிச்சு விட்டுணும். மீராவை நினைச்சுட்டு இந்த கன உலகத்துக்கே போயிடுறான். டேய் சஞ்சய், டேய் என்னடா? என்னடா வழக்கம் போல டூயிட்டா? ஆமாடா, வழக்கம் போல டூயட்டு தான். யாரு மூஞ்சாத்து போயிருவேன் உனக்கு. டேய் உனக்கு வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இல்லையடா. நீ காலேஜ்ல பண்ற ராவடிக்கு அவன் உன்னை லவ் பண்ண நினைக்கிறியாடா? டேய், என்னதான் இருந்தாலும் என் உண்மையான லவ மீரா என்னைக்கு இருந்தாலும் புரிஞ்சுக்குவாடா. டேய் சஞ்சய், முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லு. அப்பாவை ஏத்துனாலும் பார்த்துப்போம். கரெக்ட் தானா? நானும் என் லவ சொல்லலாம்னு போறேன். ஆனா அவ அந்த 2 கண்ணை பார்த்தோனையும் அப்படியே எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்கிறா. டேய் சஞ்சய், இதையும் முரளி மாதிரியே பேசாதடா. லவ அவன்கிட்ட சொல்லு. புரியுதா? கண்டிப்பா என் லவ சொல்லியே ஆகணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட தான். அவங்ககிட்ட ஏன் பேசுறோங்கிறோம்? சஞ்சய், உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? டேய் அப்படியே கொஞ்சம் போய் அப்படியே ஓரமா உட்கார்றா, பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மீரா, என்ன விஷயம்? அது வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எனக்கு எதுக்கு? நம்ம காலேஜ் சார்பா அனாதை குழந்தைகளுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணோம்ல, அப்ப யாருமே கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ நீங்க தான் அதிகமா பணம் டொனேஷன் கொடுத்தீங்க. நான் அதிகமா பணம் கலெக்ட் பண்ணனால கலெக்டர் சார்பா எனக்கு வந்து அவார்டும் விருதும் கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம்னா அது நீங்க தான். நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பணம் கொடுக்க முன் வந்தாங்க. மீரா, நான் வெறும் பணம் மட்டும்தான் கொடுத்தேன். இதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது எல்லாமே உன்னுடைய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பரிசு. சரியா? சரி சரி. நாம் எவ்வளோ காலேஜ் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாம் 2 பேரும் முறையாக இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசிக்கிறோம். உனக்கு என்னை பற்றி என்ன தோணுது? உங்களை முதல் வாட்டி பார்க்கும்போது வெட்டி பந்தா பணக்கார பொறுக்கி அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதெல்லாம் தப்புன்னு புரியுது. அப்படின்னா வேற ஏதாவது உன் மனசுக்குள்ள ஏதாவது என்னை பற்றி ஏதாவது தோணுதா? ஆ, நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு தோணுது. ஃப்ரெண்டா? சரி சரி, இப்போதைக்கு இதுவே ஓகே தான். சரி மீரா, ஃப்ரெண்டாயிடலாம். ஓகே சஞ்சய், டைம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஓகே, அப்புறம் பாய் பார்க்கலாம். பாய். எப்பயுமே லேட் தான் போ. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சாரி, எப்பவுமே நீ லேட்டாக தான் வர. ஏரஞ்சனி, நாம மீட் பண்ணது என்னமோ வாரத்தில் ஒரு நாள் தான். அதுலேயும் நீ லேட்டாக வந்தா எப்படி? இப்போ பாரு, வந்த உடனே சும்மா உடனே நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவேன். மற்ற லவர்ஸ் பார்த்தியா, பீச்சு பார்க்கு அப்படி இப்படின்னு எப்படிலாம் இருக்கிறாங்க. நாம மீட் பண்ணுறது என்னமோ வாரத்தில் ஒரு நாள் தான். அதுலேயும் நீ லேட்டாக வர.
என்னங்க பண்றது? நான் இது வரைக்கும் என் அண்ணனுக்கு தெரியாம எதுவுமே பண்ணதில்ல, உங்களை லவ் பண்ணதை தவிர. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. நாம எந்த பயமும் இல்லாம ஜாலியா அடிக்கடி மீட் பண்ணணும்னா நீங்க முதல்ல நம்ம விஷயத்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும். ஐயோ, உங்க அண்ணன்ட்டியா? உங்க அண்ணன் சந்திரன் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. இதுல நான் உன் தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொன்னா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சா எனக்கு ஒரு விதமான பதட்டமா இருக்கு. இதால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்டு போயிடுமோன்னு கூட ரொம்ப பதட்டமா இருக்குதுப்பா. இந்த பதட்டம் என்னை லவ் பண்ணும்போது இருந்துட்டாரு. இப்படி ரெண்டு பேரும் பயந்துட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? சரி விடு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே உங்க அண்ணன் கிட்ட பேசிட வேண்டியதான். நிஜமாவா? கண்டிப்பா நானே உங்க அண்ணன் கிட்ட பேசிட வேண்டியது. இந்த ஜென்மத்திலையும் சரி, 7 ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு மனைவியா. பாருங்க, நீங்க சீக்கிரமா என் அண்ணங்கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க. கண்டிப்பா ரஞ்சனி. அப்பனே முருகா, என்ன மாதிரி வயசு பொண்ணுங்க எல்லாருமே ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் இந்த வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என் வீணா போன அப்பா தான். ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் வெளியில தலையே காட்ட முடியல. நான் ஏதோ ஒண்ணு கேட்டா நான் ஆராய்ச்சி பண்றேன், ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாரு. இந்த வீணா போன அப்பாவுக்கு ஒரு மாமா இருக்காரு. எங்க அந்த மாமா? மாமா, யோ மாமா. சொல்லுறது, நீ எப்போ கூப்பிடன்னு காத்துட்டு இருந்தேன். டாடி, நீ எப்பயுமே வெட்டியே தான் இருப்ப. ஆமா, எனக்கு ஒரு டவுட் கேக்கட்டா? கேளுறது. எங்க அப்பா வந்து ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உள்ளே இருக்காரு. அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாரு? அதுவா, எனக்கு தெரிஞ்ச உங்க அப்பா கண்டுபிடிச்ச ஒரே ஆராய்ச்சி என்ன தெரியுமா? என்ன என்னது? அதாவது என் அக்கா, அதாவது உங்க அம்மா அடிக்கடி உங்க அப்பா இந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவாரு. கடைசியில அந்த ஆராய்ச்சிக்கு ரிசல்ட்டும் கிடைச்சது. ரிசல்ட் கிடைச்சதா? அது என்னன்னு சொல்லு. அதுவா, அது நீதான் என் அக்காவை கர்ப்பமாக்குனது. மாமா, இங்க பாரு, என்கிட்ட காசே இல்ல. நானே பாவம் அந்த சின்ன பொண்ணு அக்கா கூட வேலைக்கு போயிட்டு காசே சம்பாதிச்சு வைக்கிறேன். என்னால லோன் எல்லாம் கட்ட முடியாது. போய் உங்க மாமா கிட்ட சொல்லிடு. அதுக்கு தானே நான் இருக்கிறேன். நானே இப்ப ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கூடு விட்டு கூடு பாயிறது. யார் நீயா? ஆல்ரெடி கூடுட்டு பாஞ்ச மாதிரி தான் இருக்கிற. இந்த டே குரங்கு மரம் நீ கூடுட்டு கூடு பாய போறியா? இங்க பாரு மாமா, நீ எப்ப வந்து ஒரு நல்ல நல்ல ஐடியாவை சிந்திக்கிறியோ அப்பதான் நான் வந்து உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுதா? சரி ராதி, நான் சீக்கிரம் என் ஆராய்ச்சியை சக்சஸ் பண்ணி காட்டுறேன். கிழிச்சிருவேன். வா போலாம். சகுந்தலா தேவி, சகுந்தலா தேவி, ஏ லூசு, கூப்பிட்டுட்டே இருக்கிற காது கேட்காதமா இருக்க. அம்மா, என்ன அப்படி யோசனை உனக்கு? அது வந்து உங்ககிட்ட அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. என்கிட்ட சொல்லாத, வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னன்னு தான் சொல்ல. அது வந்துங்க, நேற்று நான் தூங்கிட்டு இருந்தப்ப எனக்கு வெறும் கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. சரி, காலையில சாமி கும்பலான பூஜை ரூமுக்கு போனா விளக்கு தன்னால கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இது ஏதோ தப்பா இருக்குன்னு ஜோசியம் பார்க்க போனேங்க. அவர் ஜோசியக்காரன் நம்ம எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்க குடும்பத்துக்கு இப்ப நேரம் சரியில்லை, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. அவரு சொன்னதுல இருந்து
என் மனசே சரியில்லைங்க. எனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு. அதாங்க. ஏய், இதெல்லாம் ஒரு மனசு தான் காரணம். கை தவறி கீழே விழுந்து விளக்கு உடைஞ்சு போச்சு, அதுக்காக கவலைப்பட்டா எல்லாம் மாறிடுமா? இல்லைங்க, இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும். ஏங்க, எனக்கு ஒரு யோசனை. நம்ம பையன் தீபக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவனுக்கு கல்யாணம் நடந்தா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்க? என்ன சொல்றீங்க? உண்மைதான். அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய கடமையும் முடிஞ்சு போயிடும், அவன் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கும். அவன் வசதியா வாழ்றான். ஆனா நாம ஒருவேளை சாப்பாட்டு கூட வழியதால வாழ்ந்தவன். நாம எந்த ஒரு சூழ்நிலையில் நாம இருந்துன்னு நீ மறந்துட போறதில்ல. அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமா பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்து பசங்களாம் அப்படிதான் இருக்கானுங்க. பொண்ணு அழகா இருக்கா, படிச்சிருக்காளா, குடும்பத்துக்கு ஏற்றவளா இருக்காளேன்னு பார்க்கறது இல்லை. காசு பணம் இருக்கா, சந்தோஷமா வாழ முடியுமா, சொர்க்கத்துல மிதக்க முடியுமான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர யாரு தலையில என்ன இருக்குன்னு நினைக்க முடியும்? எல்லாம் விதி விட்ட வழிதான். பார்க்கலாம். எதுக்கும் அவனை ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கறது. சரிங்க, அவன் வந்தா கேட்கலங்க கண்டிப்பா. என்னப்பா அம்மாவும் நீங்களும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. இவனை உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்படுறான். நீ என்ன சொல்ற? அம்மா என்னம்மா அது? இப்போதான் நானே அப்பாவோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள எனக்கு கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? என்னால் போட்டுமா? இங்க பாருப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பொறுப்புகள் அதிகமாகும். உங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெரிய முதலாளி ஆனார். தெரியுமா உனக்கு? தம்பி சொல்லுங்க. ஆமா தம்பி, உண்மைதான்டா. ஓட்டு வீட்டுல அந்த ஒழுகுற வீட்டுல உட்காந்துட்டு நாங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைய இன்னைக்கு நினைச்சா கூட மனசுல அப்படி கொதிக்குது. நாங்க பட்ட கஷ்டத்தை நான் பெத்த பிள்ளைங்க அனுபவிக்க கூடாது அப்படின்னு உன் அம்மாவால தான் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்டா. இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கிறனா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உன்னை பெத்தவதான்டா. இதை புரிஞ்சு நீங்க 2 பேரும் நடந்துக்கணும். சரி சரி, வளன்னு பேச வேண்டாம். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க போங்க. இருங்க, நான் அவன்கிட்ட கேட்குறேன். டேய் தம்பி, அம்மா என்ன இப்படி கேட்குறாங்கன்னு நீ தப்பா நினச்சிக்காதடா. டேய், நீ யாராவது லவ் பண்ணா சொல்லுடா, நாங்க அந்த பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அம்மா என்னை பார்த்து நீ கேட்குற கேள்வி அது. அந்த மாதிரி இருந்தா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருப்பேன். ஏம்மா? சரி, அதை விடு. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, அம்மா நானே பார்க்குறேன். என்னம்மா சொல்றது? நம்ம குடும்பமோ நல்லா பெரிய குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்த பொண்ணாக இருந்தால் போதும். முக்கியமாக உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கணும். ஒரு 2 பேர்த்தையும் கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கணும். அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு ஓகே. போதும்டா சாமி, இந்த ஒரு வார்த்தை போதும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும்.